வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடை பெறுகிற போது முத்தகீன்களாக உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சென்றடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் ஊரார் உற்றார் சுற்றத்தார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் நல்லுதவி செய்வாங்க. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துயரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அகால மரணங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. மோசமான நோய்கள் வியாதிகளிலிருந்து நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காத்தருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை மன்னிப்பை வழங்கி அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷரியத்திலே குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது நல்ல முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம், வசிக்கின்றோம், குடும்பம் நடத்துகிறோம். அமைதியாக நடைபெற வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் நம்முடைய மார்க்கம் தந்திருக்கிறது. அரபி மதரசாக்களுக்கு நிறைய ஃபத்வாக்கள் கேட்டு பல ஊர்களிலிருந்து ஜமாத்தார்கள் வருகிறார்கள். அந்தந்த ஊர் மஹல்லா மஸ்ஜித் நிர்வாகிகள் ஜமாத்தார்களை அனுப்புகிறார்கள். அதிகம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கிறது. இந்த கணவர் தம்முடைய மனைவியை நல்ல முறையில் வாழ வைக்கவில்லை. மனைவி தம்முடைய கணவரோடு இணைந்து இயந்து வாழ தயாராக இல்லை. கணவர் தலாக் சொல்ல முடிவெடுக்கிறார். மனைவி ஹுலா கேட்கிறார்கள். திருமணத்தை முறிக்க ஒரே முடிவோடு இருக்கிறார்கள். இதற்கு ஷரியத்தினுடைய தீர்வு என்ன, ஃபத்வா என்ன கேட்டு வருகிறார். நம்முடைய மதரசாக்களுக்கு வருகின்ற கேள்விகளிலே சில கேள்விகள் மட்டும்தான் பாகப்பிரிவினை சம்பந்தமாக, மற்ற தலைப்புகளிலே வருகிறது. ஆனால் குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் அதிகமான கேள்விகள் சமீப காலமாக வந்த வண்ணம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருடைய உரிமை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய அந்த வரைமுறைகள் நெறிமுறைகளை சரியான முறையில் பேணி வந்தார்கள் என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு வேலை கிடையாது. கணவன் மனைவி மட்டுமன்று, கணவனுடைய குடும்பத்தினர், அவருடைய பெற்றோர், மனைவியினுடைய குடும்பத்தினர், அவருடைய பெற்றோர், உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருமே இந்த மணமக்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க ஒத்துழைக்க வேண்டும். கணவன் மனைவி இருவர் மட்டும் முயற்சி செய்தால் போதாது, குடும்பத்தினர் எல்லோரும் ஒத்துழைத்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக அமையும். பல கோணங்களிலே பிரச்சனைகள் தலையெடுக்கின்றன. இதை நம்முடைய சமுதாயம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. சில பல ஊர்களிலே கவுன்சிலிங் நடத்துகிறார்கள். திருமணத்திற்கு முன்னாலே எந்தெந்த மஹல்லாக்களிலே திருமணம் நடைபெறுகிறதோ அந்த மஹல்லாக்களிலிருந்து யார் கவுன்சிலிங் நடத்தினார்களோ மத்தியஸ்தர்கள், அறிஞர்கள், மார்க்க மேதைகள், அவர்களுக்கு தகவல்கள் வந்துவிடும். எங்களுடைய மஹல்லாவிலே இன்ன தேதியிலே இன்ன திருமணம் நடைபெறவிருக்கிறது. உடனடியாக என்ன செய்வார்கள், இவர்கள் திருமண வீட்டாரோடு தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் எங்களிடத்தில் வாருங்கள், நாம் சில நல்ல தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிக்காக முடிக்கப் போகிற தம்பதிகளும் வாருங்கள், இரு குடும்பத்தாரும் வாருங்கள்,
என்று அவர்களை வரவழைத்து, அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, கணவனுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள், மனைவிக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள், இரு மன வீட்டாருக்கு வழங்க வேண்டிய வழிகாட்டுதல்கள், இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பல ஊர்களிலே. அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ் ஆகி கொண்டிருக்கிறது. விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை விளங்கிவிட்டால், வரைமுறைகளை விளங்கிவிட்டால் குடும்ப பிரச்சனைகளுக்கு அதிகம் வேலை இருக்காது. நாம் வாசித்து காண்பித்த அந்த திருவசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, உங்களிலிருந்தே நாம் உங்களுக்கு துணைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் துணைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் அவர்கள் மூலமாக அமைதி பெற, நிம்மதி பெற. உங்களுக்கு இடையில் அந்த அல்லாஹ் தான் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமணத்தை பற்றி பேசுகிற போது கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவர் கருணையாக இருக்கிறார்கள், பாசத்தை பொழிகிறார்கள் என்றால் அதற்கு நாம் காரணம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்பு சகோதரர்களே பெரியவர்களே, இந்த பாக்கியம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா தம்பதிகளுக்கும் கிடைக்க வேண்டும். நிம்மதி கிடைக்க வேண்டும். தம்பதிகளுக்கு இடையில் நிம்மதி கிடைக்க வேண்டும். தம்பதிகளுக்கு இடையில் அன்பு, பாசம், பற்றுதல் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, திருமணம் என்பது எவ்வளவு பெரிய உயர்வான உன்னதமான ஒரு விஷயம். திருமண மேடைகளிலே நாம், திருமண உரைகளிலே நாம் அதிகம் கேட்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமணம் முடிப்பது என்பது பெருமளவு வரவேற்கப்பட்டிருக்கிறது. அது சுன்னத்தான விஷயம் என்றல்ல, சுன்னத்த முஅக்கதா, வாஜிபுடைய ஸ்தானத்திலே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு சிலர் திருமணம் முடிக்க விரும்பவில்லை. நாங்கள் எப்போதும் ஏக இறையோனை வணங்கியவாறு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். திருமணம் முடித்தோம் என்றால் எங்களுக்கு இபாதத்துக்கான நேரம் கிடைக்காது, ஓய்வு ஒளிச்சல் இருக்காது என்று சில பேர் சொன்னபோது இந்த தகவலை கேட்ட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள், மக்களுக்கு உபதேசம் செய்ய தலைப்பட்டார்கள். மாபாலு அக்வாமின் காலு கதா வக்கதா, என்ன சில பேர் இப்படியெல்லாம் பேசி கொண்டு திரிகிறார்கள், என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா, என்னுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்கிறது. லாக்கின்னி அசூமு உஃப்திரு, நோன்பு நோக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். உஸல்லி வஅனாமு, இரவில் நின்று தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். வஅத்தஸவ்வுஜு நிசா, பெண்களை நான் மனம் முடிக்கவும் செய்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி என்று சொல்லிவிட்டார். என்னுடைய சுன்னத்தான வழிமுறை யார் உதாசீனப்படுத்துகிறாரோ, அலட்சியப்படுத்துகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்லர் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்போடு சொல்லிவிட்டார்கள். எனவே நீங்கள் திருமணம் முடிக்காத விஷயமாக யோசிக்க வேண்டாம், திருமணம் முடிப்பது விஷயமாகத்தான் நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். நல்ல ஜோடிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சஹாபிகளுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியதாக நாம் பார்க்கிறோம். முக்கியமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஹலாலான அந்த திருமணம் முடிப்பதன் மூலமாக எவ்வளவு பயன்பாடுகள் ஏற்படுகிறது, நன்மைகள் ஏற்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஹலாலான திருமணம் செய்து வாழும்படி சொல்லுகிறது. ஹராமின் பக்கம் நெருங்கவே கூடாது. நிக்காகினால் உண்டான பலன்கள் என்ன வரிசைப்படுத்தி பேசுகிறார்கள் அருமை சகோதரர்களே. ஆம், திருமணத்தின் மூலமாக மனித குலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனபதியிலிருந்து இந்த உலகத்திற்கு இறக்கியதற்கு காரணமே என்னவென்று கேட்டால் மனித குலம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்பர் 2, உம்மத்துமாருடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். உம்மத்தை இஸ்லாமியா உடைய அந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, பல குடும்பங்களில் பார்க்கலாம். நாம் இருவர் நமக்கொருவர் என்பார்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் என்பார்கள். 2 பிள்ளைகளுக்கு மேல் வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அருமை சகோதரர்களை, பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்னவென்று கேட்டால், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத் ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் அன்பியா யௌமல் கியாமா. என்னுடைய உம்மத்துமார்கள் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் பெருமிதம் கொள்வேன் மறுமை நாளிலே. நீங்கள் அதிகம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனைய இறை தூதர்களுக்கு முன்னால் என்னுடைய உம்மத்தின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையின் பலம் அங்கே நிரூபிக்கப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில குடும்பங்களிலே திருமணம் முடித்தவுடனே அவசரப்படாதீர்கள், ஓரிரு ஆண்டுகள் ஆகட்டும், மெதுவாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அருமை சகோதரர்களை, பெரியவர்களே, இந்த வரட்டு உபதேசங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. மாறாக திருமணம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்றால், திருமணம் முடிந்த கையோடு பிள்ளை பேற்றை பெற்றுக்கொள்வது அது இரண்டாவது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவோம், ஆனால் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய வேண்டும். சமீப காலத்திலே வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், ஒரு பெண் பிள்ளையை பெற்றதற்காக வேண்டிய ஒரு தாயை கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தியதன் பேரிலே அந்த தாய் தம்மையே மாய்த்து கொள்கின்ற அந்த நேரடி வீடியோ, அந்த பெண்ணினுடைய அந்த வாக்குமூலத்தை தாங்கள் கேட்டிருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு துக்கமான ஒரு சம்பவம் அருமை சகோதரர்களே. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களில் பிறந்தார்கள் என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி நாம் அடைய வேண்டும். உம்மத்தின் எண்ணிக்கையை மறுமை நாளிலே பெருமானார் பார்த்து பெருமிதம் கொள்வார்கள். திருமணத்தினுடைய மூன்றாம் பலன் என்னவென்று கேட்டால், நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள திருமணம் ஒரு வாசித்தாவாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது. நம்முடைய மனம் சபலப்பட மாட்டாது. அந்நிய ஆடவர்கள், அந்நிய பெண்களை பார்த்து நம்முடைய மனம் சபலப்பட மாட்டாது. திருமணம் மூலமாக நம்முடைய இயற்கை தேவைகளை நாம் பூர்த்தி பண்ணிக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வசனத்திற்கு நாம் வழிபடுகின்ற வாய்ப்பு இந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கிறது. நம்பர் 4, அன்பு சகோதரர்களை, பெரியவர்கள், நம்முடைய உடம்பிலே உள்ள அங்க அவயங்களையும் நாம் பாதுகாத்து கொள்ள முடிகிறது. நாம் நம்முடைய உறுப்புகளை தவறான வகையில் நாம் அந்த உறுப்புகளை பயன்படுத்தி கொள்ள மாட்டோம். எது ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயமோ நம்முடைய துணைவி மூலமாக நாம் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களில் தான் நாம் ஈடுபடுவோம். நம்பர் 5, அன்பு சகோதரர்களே, சமுதாய பாதுகாப்பு கிடைக்கிறது. திருமணங்கள் மூலமாக சமுதாய பாதுகாப்பு. ஆம், எண்ணிக்கை பலம் ஏறுகிற போது, அதிகரிக்கிற போது நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு வலிமை கிடைக்கிறதா இல்லையா? ஈது பெருநாள் தொழுகையின் போது நீங்கள் கூட்டம் கூட்டமாக சென்று ஈது பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். என்ன காரணம்? சமுதாயத்தின் பலம் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். திருமணம் முடிக்க வேண்டிய காலகட்டங்களிலே திருமணம் முடிக்காத போது ஏற்படுகிற விளைவுகள் என்ன யோசித்து பாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை. ஓரின சேர்க்கையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது திருமணம் மூலமாக. விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது திருமணம் மூலமாக. அப்படி ஈடுபடுகிற போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மோசமான விளைவுகள். கொரோனா போன்ற அந்த சோதனை காலம் ஏற்பட்டதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மக்கள் மத்தியிலே இது போன்ற தவறான சேர்க்கைகள், தவறான நடத்தைகள் ஏற்பட்டது ஒரு முக்கியமான காரணம். இதை நாம் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள். லம் ததுஹரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்து அத்தா யுலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹுமுத் தாஊன். ஒரு கூட்டத்தாரிடத்திலே, ஒரு சமுதாயத்தினரிடத்திலே பாகிஷான செயல்கள், அருவருப்பான, அநாகரிகமான, அபத்தமான செயல்கள் மலிந்து விட்டது என்றால், இன்னும் அது பகிரங்கமாக ஆகிவிட்டது என்றால் தாவும் பரவிவிடும், காரராக்கள் பரவிவிடும், கொடிய வைரசுகள் பரவிவிடும். வல் அவுஜா உள்ளத்தில் லம் தப்புன் மதத்ஃபி அசலாபியம். முன்னோர்களுக்கு மத்தியிலே ஏற்படாத வியாதிகள் எல்லாம் புதிதான வியாதிகள் ஏற்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நாம் கேள்விப்படாத எத்தனை வியாதிகள் ஏற்பட்டு விட்டது. இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டார்கள், தவறான சேர்க்கைகள் ஏற்படுமானால் அதனுடைய விளைவுகளை இந்த சமுதாயம், இந்த மக்கள் சந்திக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்தி விட்டார்கள். இப்படி நாம் திருமணம் செய்யாத போது, இத்தகைய பாவங்கள் செய்கிற போது அதனுடைய விளைவுகள் ஏற்படுகிறது. திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பிள்ளை பாக்கியத்தை தருகிறான். பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுகிறது. திருமணம் முடிக்காத போது அந்த வாய்ப்பு கிடைக்குமா? நம்பர் 8, ஆம், பெண்களுக்கான நன்மை கிடைக்கிறது. ஒரு பெண்மணி தன்னை பாதுகாத்து கொள்ள, தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள, தம்முடைய செலவினங்களை சமாளித்து கொள்ள கணவன் அந்த பெண்ணுக்கு உதவியாக இருக்கிறார். அதே போன்று கணவனுக்கு அந்த மனைவி எப்படி உதவியாக இருக்கிறார்கள், ஒவ்வொன்றாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் பெற்ற பிள்ளைகளை நம்முடைய மனைவிமார்கள், அந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் பார்த்து கொள்கிறார்கள். திருமணம் நடந்தால் தானே இது முடியும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணம் முடித்து நம்முடைய துணைவியருக்கு நாம் ஒரு கவலம் உணவு கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஒரு கவலமாக உணவு கொடுக்கிறோம், ஒவ்வொரு வேளையும் நம்முடைய துணைவியருக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து. திருமண வாழ்க்கையின் மூலமாக நமக்கு நிறைந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, இளைஞர்களுக்கு, இளம் பெண்மணிகளுக்கு திருமணம் முடிக்கின்ற அந்த காலகட்டம் வந்துவிட்டால் நீங்கள் தள்ளி போடாதீர்கள், வெகு சீக்கிரம் திருமணம் முடித்து விடுங்கள். உங்களுடைய வயது என்ன? 35, திருமணம் ஆகிவிட்டதா, இன்னும் ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய பெண் மக்கள் காலம் தள்ளிக்கொண்டே காலேஜுக்கு படித்துக்கொண்டே தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். பின்பு அவர்களுக்கு தக்க ஜோடிகள் அமைவதிலே ஒரு தேக்கம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் தாமதிக்கக்கூடாது, உடனடியாக அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம், இன்னொரு துணை வந்துவிட்டால், இன்னொரு ஆத்மா நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமே என்று சில பேர் சொல்வார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் பேசுகிறான், யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹ். வசதி குறைவாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் திருமணம் முடித்தீர்கள், திருமணம் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தருவான். காரணம், ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ். உமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், உம்முடைய பெற்றோருக்கு ரிஸ்க் அளிக்கிறான், உன்னுடைய துணைக்கு ரிஸ்க் அளிக்க மாட்டானா? நாம சொல்லவில்லை, குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு ஸமீஉன் அலீம் என்று. அருமை சகோதரரை, பெரியவர்களே, இந்த விஷயங்கள் பூராமே திருமணத்தினுடைய முக்கியம். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம். நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. இதற்கு மேலாக அன்பு சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சர்ச்சைகள் ஏற்படுகிறது, மனக்கசப்புகள் ஏற்படுகிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், இரு மனவீட்டாரும் விட்டு கொடுக்க வேண்டும். இதை நம்முடைய மார்க்கம் முக்கியமாக சொல்லுகிறது. பல குடும்பங்களிலே பெண்ணினுடைய பெற்றோரை என்ன செய்கிறார்கள், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். சில குடும்பங்களிலே கணவனுடைய பெற்றோர், நமக்கு வரக்கூடிய ஃபத்வாக்களிலே அன்பு சகோதரர்களே, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட பின்பும் கூட சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களிடமே வைத்து கொள்ள விரும்புகிறார்கள். மருமகனை தங்களுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்கள், அல்லது தங்களுடைய ஊரிலே வந்து வாழும்படி வசிக்கும்படி சொல்கிறார்கள். பிள்ளை விட மறுக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி கொண்டு நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, திருமணம் ஆகிவிட்டால் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டுமே தவிர
கணவனுடைய கஸ்டடியிலே கணவனுடைய ஜீவனாம்சத்தில் தான் அந்த பெண்மணி வாழ வேண்டுமே தவிர மற்றபடி பெற்றோர் வீட்டில் இருப்பது அது நம்முடைய மார்க்கத்தில் உடன்பாடான ஒரு விஷயம் அல்ல. இதை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பலரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்னாலே காரைக்காலுக்கு பக்கத்தில் பல்வேறு நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடக்கிறது. திருமணம் நடக்கிறது, ஒரு மாதம் திருமணம் முடிந்த முதல் நாள் 2ஆம் நாளே சர்ச்சை ஸ்டார்ட் ஆகிறது. பின்பு அவர்கள் வெளிநாடு புறப்படுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து அழைக்கிறார்கள், மருமகனை அழைக்கிறார்கள், நீங்கள் எங்களிடத்தில் வர வேண்டும். திருமணம் முடிவதற்கு முன்னாலே பணிவு, திருமணம் முடித்ததற்கு பின்னாலே துணிவு என்பார்கள். கடன் வாங்கும் முன் பணிவு, கடன் வாங்கிய பின் துணிவு என்று சொல்வார்களா அல்லவா? திருமணத்துக்கு முன்னாலே காலிலே விழுந்திருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளையை நீங்கள் நிக்காக முடிச்சு கொள்ளுங்கள் என்று. ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னாலே இவர்களுடைய கை ஓங்குகிறது. அருமை சகோதரர்களே, மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையுடைய தந்தையும் நம்மை தேடி வருகிறார்கள். நான் எப்படி என்னுடைய பெற்றோரை விட்டும் நான் பிரிந்து செல்ல முடியும்? இவ்வளவு காலம் எங்களை பாதுகாத்தார்கள் அல்லவா? அந்த பிள்ளைக்கு நாங்கள் எந்த ஒரு துரோகமும் நாங்கள் பண்ணவே இல்லை, ராணி மாதிரி நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய குடும்ப பழக்கம் இதுதான் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய மருமகன்கள், எங்களுடைய இது போன்ற எத்தனையோ குடும்பங்களில் பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது. மருமகன்கள் தங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்க வேண்டும் என்று பெண்ணின் தாய், பெண்ணின் பெற்றோர் வற்புறுத்துகிற போது அதனுடைய விளைவு எத்தனையோ குடும்பங்கள் அருமை சகோதரர்களே சீர்குலைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், இது நிறைய கட்டுப்பாடுகள், கட்டளைகள் இருக்கின்றன. எல்லாமே மக்களுக்கு ஏதுவான தோதுவான சட்டத்திட்டங்கள் தான். ஆனால் நிறைய பேர் இந்த சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவரிடத்தில் மார்க்கம் இல்லை, இறை அச்சம் இல்லை, தான் தோண்டித்தனமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, புதிதாக திருமணம் நடக்கிற போது சில வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும், சில கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த நேரத்தில் கொஞ்ச காலம் அதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற போது தான் அதற்கு பின்பு அந்த மணமக்கள் வாழ்கிறார்கள். அதிகமான குடும்பங்களிலே ஆரம்ப காலகட்டத்திலே பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நாளடைவிலே இணை பிரியாதவர்களாக, திருமணத்திற்கு முன்னால் காதலா, திருமணத்திற்கு பின்னால் காதலா என்றால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்திற்கு பின்னால் தான் காதல் பண்ண வேண்டும். என்ன காதல் என்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்க வேண்டாம். திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்னாலேயே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதனுடைய விளைவுகளை நிறைய நாம் பார்க்கிறோம். திருமணத்திற்கு முன்னால் இப்படி பேசிக்கொள்கிற போது பின்னால் வாழ்க்கை கசந்து போவதை நாம் பார்க்கத்தானே செய்கின்றோம். என்று நாம் பார்க்கிற போது இது போன்ற விஷயங்களை நாம் அதிகம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஹைருக்கும் அகிலி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களுடைய துணைவியரிடத்திலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹைருக்கும் அல்தபுக்கும் பி அஹ்லிஹி. கணவனை பார்த்து பேசுகிறார்கள், கணவனுடைய குடும்பத்தினரை பார்த்து பேசுகிறார்கள். உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்டால் தம்முடைய துணைவியரிடத்திலே, தம்முடைய மருமகளிடத்திலே மென்மையாக நளினமாக நடப்பவர். அல்தஃப் என்றால் மென்மையாக நளினமாக நடப்பவர். இதே நம்முடைய வீட்டு பெண்மணிகளிடத்தில் அருமை சகோதரர்கள் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும். இஹ்யா உலூமுத்தீன் போன்ற கிதாபுகளிலே அருமையான விஷயங்கள் காணப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் சில கெட்ட குணங்கள் இருக்கிறது, அந்த கெட்ட குணங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அவன் பொறுமையாக வாழ்ந்தான் என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிக்கு என்ன நற்கூலிகள், சன்மானங்கள் கிடைத்தனவோ அந்த சன்மானங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால் மிஸ்லமா ஆத்தா ஊத்திய அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அலா பலாயிஹி. தம்முடைய மனைவி என்ன செய்தார்கள்? அவருக்கு பெரிய அளவுக்கு ஹிதுமத்து செய்தார்கள். ஹிதுமத்து செய்ததன் பேரிலே அந்த மனைவிக்கு நிறைய நன்மைகள் கிடைத்தது. அதுபோன்ற நன்மைகள், சன்மானங்கள் இந்த மணமக்களுக்கு கிடைக்கும் என்று இஹ்யா உலூமுத்தீன் போன்ற கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி சபரத் அலா சூயி குலுக்கி சவுதியா, கணவன் கெட்ட குணம் உடையவனாக இருக்கிறான். அப்படி இருந்து அந்த பெண்மணி பொறுமையாக இருந்தார்கள் என்றால்
அந்த பெண்ணுக்கு ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய நன்மை கிடைக்கும். ஆசியா யாருடைய மனைவி? ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய கொடுமைக்கு ஆளானவர். ஃபிரௌன் அவ்வளவு மோசமாக இருந்தும் கூட ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த அத்தனை பாக்கியங்களும் இந்த பெண்மணிக்கு கிடைக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நிறைய சம்பவங்களில் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் சில பெண்மணிகள் சற்று கூடுதலாக பேசுவார்கள். பேசுவதை கேட்டு நாம் ரசிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது தற்காலிகமான ஒரு விஷயம்தான், நாம் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி ஒரு மனிதர் வருகிறார். தம்முடைய மனைவியினுடைய அந்த கெட்ட குணம், ஒரு முரட்டு குணம், ஒரு வாயாடியாக இருக்கிறார், அது பற்றி புகார் செய்வதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு வீட்டை தேடி ஒரு மனிதர் வருகிறார். வந்து வீட்டு வாசலில் நிற்கிறார். அங்கே உள்ளே சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவருடைய துணைவிக்கும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துணைவி சப்தம் போட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். தஸ்தீலு அலைஹி பில் லிசானியா வ துஹாசிமுஹு, சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள், வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டுக்கு ராஜா. ஆனால் அவர்கள் சாக்கித்துல்லா எருத்து அலை, எந்த ஒரு பதிலுமே சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். நாம் நம்முடைய மனைவியை பற்றி புகார் சொல்ல வந்தால் வாயாடியாக இருக்கிறார் என்று இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இவ்வளவு பேச்சு பேசுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பேர் அமைதியாக இருக்கிறார்களே, சரி எல்லா வீடுகளிலும் இப்படித்தான் போட்டிருக்கு என்று அவர் திரும்ப புறப்பட்டார். புறப்படும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வருகிற போது தம்முடைய வீட்டிற்கு வந்த ஒரு நண்பர் திரும்பி செல்வதை பார்த்து அழைக்கிறார்கள். என்ன விஷயம், எதற்காக வந்தீர்கள்? இல்லை அமீருல் மூமினின் அவர்களே, என்னுடைய மனைவி விஷயமாக உங்களுக்கு ஷிகாயத்து செய்ய நான் வந்தேன். ஆனால் உங்களுடைய வீட்டிலேயும் சூழ்நிலை அப்படி இருப்பதை பார்த்து நான் திரும்பி போகிறேன் என்று சொன்னபோது அமீருல் மூமினின் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், அந்த பெண்மணிகளுக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் அந்த பெண்மணியிடத்திலிருந்து நாம் எத்தனையோ உரிமைகளை எதிர்பார்க்கிறோம். நாம் நல்ல உடைகள் அணிய வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த பெண்மணிகளுக்கு நல்ல உடைகளை நாம் கொடுக்க வேண்டும், நல்ல உணவு கொடுக்க வேண்டும். அதே போன்று வேறு சில உரிமைகள் இருக்கிறது, வேறு சில உரிமைகள் இருக்கிறது என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அஹி அஹ்தமில்ஹா லி ஹுகூகில்லாஹ அலைய. என்ன காரணம் தெரியுமா? இன்னஹா தப்பாகத்து லி தஆமி, எனக்கு உணவு சமைத்து கொடுக்கிற சமையல்காரியாக அவர் இருக்கிறார். துணி துவைத்து கொடுக்கிற துவைத்து கொடுப்பவளாக அவர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். எனக்கு உணவு சமைச்சு கொடுக்கிற சமையல்காரியாக இருக்கிறார்கள். அதே போன்று என்னுடைய துணிமணிகள் எல்லாம் துவைத்து கொடுக்கின்றவராக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தான் பாலூட்டுகிறார்கள். வீட்டு பணிகள் அத்தனை பணிகளையும் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அந்த பெண்ணுடைய நிலைமையில் நாம் உணர வேண்டும் அல்லவா? நமக்காக வேண்டிதானே அந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இது கொஞ்ச காலம் தானே, முத்தத்துன் யசீரா தானே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் மட்டும் தானே, அதற்கு பின்னால் சொர்க்கத்தில் நாம் ஜோடிகளாக இருப்போமே என்று சொன்னபோது தான் அந்த அன்பு நண்பர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிற போதுதான் ஒரு ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ஃபைன் கரிஹித்து முஹுன்ன ஃபாசா அன் தக்கரவு செய்யா, நீங்கள் உங்களுடைய துணைவியரை வெறுத்தீர்கள் என்றால் நீங்கள் வெறுக்கலாம். ஆனால் பையஜஅலல்லாஹு ஃபியா கைரன் கசீரா, அந்த துணைவியரிடத்தில் தான் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். இது இறைவசனம். அருமை சகோதரர்களே, நம்முடைய துணைவியரை நாம் சில சமயங்களில் வெறுப்போம், ஏதோ ஒன்றுக்கு நாம் கோபப்படுவோம், அவர்கள் மூலமாக கைர கசீர் இருக்கும் என்கிற அந்த இறை வாக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு வாக்கு. இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அன்பு சகோதரர், நம்முடைய ஊர் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பங்களில் அவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இல்லை, விரிசல்கள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறோம். ஆனால் மற்ற ஊர்களிலிருந்து, ஏனைய நிறைய ஊர்களிலிருந்து நம்முடைய மதரசாக்களுக்கு வரக்கூடிய அதிகமான ஃபத்வாக்கள் இந்த குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக. காரணம், இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு சரியான முறையில் சென்று அடையவில்லை என்பதுதான் காரணம். இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டு தெரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது அந்த திருமணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக, மகிமை வாய்ந்ததாக,
குர்ஆனுடைய அந்த போதனை பிரகாரம் அது அமைதி தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய போதனைகள், தன்னுடைய திருத்தூதர் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்கள், வழிமுறைகள் பிரகாரம் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.